நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான சோதனைகளை கடந்திருக்கீங்களா? முதலாவது வகை சோதனை தான் உங்களுடைய ஜாப் உங்களுக்கே தெரியாம திடீர்னு இல்லாம போகுது. நீங்க 0 நிலைமைக்கு போறீங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய வீட்டுல உங்களுடைய மிக முக்கியமான உறவு ஒருத்தருக்கு நோய்வாய்ப்படுது. நீங்க பக்கத்திலேயே இருந்து அவங்கள தொடர்ந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமோன்னு ஏற்படுது உங்களுக்கு. மேபி ஒரு இயற்கை அழிவுனால எதிர்பாராத விதமாக உங்களுடைய சொத்து எல்லாமே இல்லாம போகுது. நீங்க 0 நிலைமைக்கு போறீங்க. இரண்டாவது வகை சோதனை தான் உங்களுக்கு தெரியாமலே, நீங்க அறியாமலே உங்களை அடிக்கடி வந்தடைகிற ஒரு சோதனை. அதாவது உங்களுக்கு பொருட்கள் மேல ஒரு ஆசை, அதை கண்ட உடனே அதை வாங்கணுங்கிற ஒரு வெறி ஒன்று ஏற்படுது. உங்ககிட்ட காசு இல்லாட்டியுமே நீங்க யார்கிட்டையாவது கடன் சரி வாங்கி அந்த பொருளை வாங்குறீங்க. அதுக்கு பிறகு அந்த கடனை கட்டிக்க முடியாம நீங்க தவிக்கிறீங்க. அது ஒரு பெரிய சோதனையா உங்களுக்கு வந்து அமையுது. இப்போ இந்த சோதனைகள் ரெண்டும் எங்களை விட்டு போகவே மாட்டேங்குது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. இந்த சோதனைகள் எங்களை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி நாங்க ஏங்குறோம். ஒரு பாடம் படிக்க வரைக்கும், எங்களுக்கு இல்லாட்டி ஞானம் பிறக்க வரைக்குமே நாங்க இந்த பிழைகளை, இந்த சோதனைகளை கடந்து கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த சோதனைகள்ல இருந்து நாங்க எப்படிங்க வெளியே வர்றது? இது ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில இருந்து நாங்க வெளியே வரணுமா இருந்தா அதை உணர்ந்து மாற்று வழிகளை நாங்க தேடணும். நீங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்காக நீங்க புதுசா யோசிக்க தோங்கணும், இதை மாத்தி யோசிக்க தோங்கணும். இந்த விடயத்தை செய்யறதுக்கு பதிலாக நாங்க இதை செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க இதை மாத்தி செஞ்சு பார்க்கணும். இதை நீங்க உணர வரைக்கும் இந்த கற்றுக்கொண்ட பாடத்தை, இந்த அனுபவத்தை நீங்க ஒரு பாடமா எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே தாழ்த்தி நீங்க இதை உணர்ந்து இதுல இருந்து நீங்க மாற வரைக்கும் இந்த சோதனைகள் உங்களை விட்டு போகவே போகாது.